நாராயண ராம். இன்று நாங்கள் ராமை பற்றிய உரையாடலை நடத்துவோம். ராமுக்கு பீஜ மந்திரம் என்று அழைக்கப்படுவது குறித்து பேசுகிறோம். பீஜ மந்திரம் மற்றும் ராம் நாராயண ராம் ஒரேதான்தா அல்லது இரண்டு மாறுபட்ட விஷயங்களா? பீஜ மந்திரம் குறித்து பேசும்போது இவை இரண்டு வேறுபட்டவையா அல்லது ஒரேதான்? இது உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டுமே ஒரேதான், ஆனால் மாறுபட்ட முறையில் நாங்கள் அதன் பயனை பெறுகிறோம். நல்ல பாலை ஊதுகால் நல்ல வெண்ணெய் கிடைக்கும். வெண்ணெய்யை சூடுபடுத்தும் போது நெய்யாக மாறும். நாங்கள் பாலில் மேலும் பல பொருட்களை உருவாக்கலாம். இவைகளுக்கு ஒரே மந்திரம் உள்ளது, அது பாலாகும். என்னால் என்னை பற்றி பேசும்போது நான் சங்கர் சர்க்கார். என் உடல், என் அனைத்து உறுப்புகளையும் எடுத்துக்கொண்டால் நான் தான். இது என் உண்மையான நிலை. நாங்கள் ராம் நாராயண ராமை நினைவேண்டுமானால் நாம் சிந்தனை செய்வோம், மந்தனம் செய்வோம். அப்போது அவர் தனியாக வரமாட்டார். அவரது கூட வானம் வரும். வானத்தின் கூட உலகம் வரும். பஞ்சபூதங்கள், நீர், காற்று, பூமி, சூரியன் எல்லாம் சேர்ந்து வருவார்கள். இந்த ராம் நாராயண ராம், இறுதி ராமின் முன்னாள் ராமில் உள்ள வேறுபாடு இதுதான். முதல் ராம் என்பது வானம், அதாவது ராமோ, பிறகு நாராயண, பிறகு ராம் என்றால் அது உயிரினங்களை குறிப்பிடுகிறது. ராம் நாராயண ராம் என்பதுவே முழு உலகம். வெவ்வேறு மதங்களில் மக்கள் எத்தனை பெயர்களால் இறைவனை அழைக்கிறார்கள், ஆனால் எதுவும் ஆகவில்லை. எல்லோரின் உரிமையாளர் ஒருவரே, அது வானம். அவர்தான் எல்லாரின் உரிமையாளர். எவராவது இறைநேசிகள் எங்களை வழிபாடு செய்யுங்கள் என்று கூறுகிறார்களா? அப்போது ஏன் நாம் இறைவனை வழிபடுகிறோம்? இயற்கைதான் எல்லாமே. இயற்கைக்கு வழிபாடு செய்யுங்கள், அதற்கு மரியாதை செய்யுங்கள். இயற்கையிலிருந்து நாம் எல்லாமே பெற்றுள்ளோம். இயற்கை என்றால் பஞ்சபூதங்கள். இயற்கையாலேயே நமது சிருஷ்டி செயல்படுகிறது. அதுதான் எல்லாமே. நாம் பிறந்தது அதுதான். அதுதான் தர்மம். நமது கங்கள் நமது அறிவின் கீழ் இருக்க வேண்டும். அறிவின் கையை பிடித்து செல்ல வேண்டும். நட்பு வைத்து இருக்க வேண்டும். அறிவுக்கு மரியாதை செலுத்துவது, அதாவது தங்களை மரியாதை செலுத்துவதாகும். இந்த ராம் நாராயண ராம், இறுதி ராமின் முன்னாள் ராமில் உள்ள வேறுபாடு இதுதான். முதல் ராம் என்பது வானம், அதாவது ராமோ, பிறகு நாராயண, பிறகு ராம் என்றால் அது உயிரினங்களை குறிப்பிடுகிறது. ராம் நாராயண ராம் என்பதுவே முழு உலகம். வெவ்வேறு மதங்களில் மக்கள் எத்தனை பெயர்களால் இறைவனை அழைக்கிறார்கள், ஆனால் எதுவும் ஆகவில்லை. எல்லோரின் உரிமையாளர் ஒருவரே, அது வானம். அவர்தான் எல்லாரின் உரிமையாளர். எவராவது இறைநேசிகள் எங்களை வழிபாடு செய்யுங்கள் என்று கூறுகிறார்களா? அப்போது ஏன் நாம் இறைவனை வழிபடுகிறோம்? இயற்கைதான் எல்லாமே. இயற்கைக்கு வழிபாடு செய்யுங்கள், அதற்கு மரியாதை செய்யுங்கள். இயற்கையிலிருந்து நாம் எல்லாமே பெற்றுள்ளோம். இயற்கை என்றால் பஞ்சபூதங்கள். இயற்கையாலேயே நமது சிருஷ்டி செயல்படுகிறது. அதுதான் எல்லாமே. நாம் பிறந்தது அதுதான். அதுதான் தர்மம். நமது கங்கள் நமது அறிவின் கீழ் இருக்க வேண்டும். அறிவின் கையை பிடித்து செல்ல வேண்டும். நட்பு வைத்து இருக்க வேண்டும். அறிவுக்கு மரியாதை செலுத்துவது, அதாவது தங்களை மரியாதை செலுத்துவதாகும். எங்கள் உடலில் உள்ள 50,000 ஆண்மைகள், அவற்றின் மதிப்பு இல்லையா? எங்கள் உடல் தனியாக இல்லை. அனைவரும் எங்களை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இறைவனை காணக்கூடியதா? யாராவது மேலிருந்து கூறினால், நான் அனைத்து சக்தியுடன் இருக்கிறேன், நான் இறைவன் என்று நான் அதை ஏற்றுக்கொள்வேன். இயற்கையின் எந்த ஒரு விஷயமும் நான் உரிமையாளர் என்பதை கூறவில்லை. எனினும் போர்க்குவாய் மக்கள் உரிமை வலியுறுத்துகிறார்கள். மக்கள் சொல்கிறார்கள், வானம் நின்ற நிராகாரம் என்பது தவறு. வானம் முழுமை. வானமே எல்லாம். வானத்தை எவரும் கணக்கிட முடியுமா? இல்லை, ஒரு நாள் கூட இல்லை. எதுவும் என்றால் அது ராம் நாராயண ராம். நான் அவர்களை புரிந்து கொண்டேன், உணர்ந்தேன். எங்கள் வேலை மக்களை விழிப்புணர்வு அளிப்பது, மக்களை தவறான பாதையில் செல்ல முடியாது என்பதை கட்டுப்படுத்துவது. நாங்கள் எப்போதும் மக்களுக்கு சரியான செய்யுமாறு சொல்கிறோம். அதனால் பூமியில் தவறான தர்மம் மற்றும் இருப்பது இல்லை. மக்கள் எல்லாம் தங்களின் நன்மைக்காக இதை செய்கிறார்கள். இந்த அனைத்தையும் நாம் ஒழிக்க வேண்டும். பூமியின் 800 கோடி மக்களை ஒன்றாக சேர்த்து எங்களுக்கு எந்த உரிமை இல்லை என்பதை புரிய வேண்டும். எல்லாம் வானமே. அதிலிருந்து நாங்கள் அனைவரும் இருக்கிறோம்.